சென்னை, சேலம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 14 மருத்துவ மாணவர்கள் வங்கதேசத்தில் சிக்கியுள்ளனர். அவர்கள் தங்களை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தி சுசித்ரா. விவரம் என்ன? தற்போது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? அவங்க நிலை என்ன? அவங்க டிமாண்ட் என்ன? வங்காளதேசத்தில் மிக முக்கியமாக வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி அடுத்து அந்த நாடு முழுவதுமே கடுமையான ஒரு போராட்டங்கள், வன்முறையானது ஏற்பட்டது. மிக முக்கியமாக இந்த வன்முறை என்பது குறிப்பாக கடந்த 1971ஆம் ஆண்டு போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களுடைய வாரிசுகளுக்கு சுமார் 30% இடஒதுக்கீடு என்பது பணிகளில் வழங்கிய ஒரு உத்தரவை எதிர்த்து, இந்த ஒரு இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கடுமையான போராட்டங்கள் ஏற்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களும் அங்கு சிக்கியுள்ளதாக தகவலானது வெளியாகி இருந்த நிலையில் தற்போது தமிழகத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. மிக முக்கியமாக அதில் முதல் கட்டமாக முதல் பேட்ச் இந்திய தமிழர்கள் இன்று இணைப்பிருங்க. தற்போது வங்கதேசத்தில் படிக்கக்கூடிய மாணவி பிரியா நம்முடன் இணைகிறார். அவரை பேசலாம். பிரியா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பாதுகாப்பா இருக்கீங்களா? இப்ப நீங்க இருக்கக்கூடிய வணக்கம், என் பேர் ஜனனி பிரியா. ஆக்சுவலி நாங்க இப்போ இந்தியால தான் இருக்கோம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கோம். எங்க காலேஜ் எங்களை சேஃப்டியா அவங்க எங்க காலேஜ்ல இருந்து பார்டர் வரைக்கும் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி நேற்று நைட் வரதான் பிளான், பட் பக்கத்துல கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்னால எங்களை கூட்டிட்டு வர முடியல. அதனால ஏர்லி மார்னிங் போலீஸோட எங்க காலேஜ் சப்போர்ட் பண்ணி எங்களை பார்டர் வரைக்கும் கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ நாங்க பல்லூர்கட்டுன்னு ஒரு பிளேஸ்ல இருக்கோம். இப்போ நாங்க இங்க இருந்து கொல்கத்தா டிராவல் பண்ணோம். அது நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். பட் கொல்கத்தா டு தமிழ்நாடு எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல, ஏர்போர்ட்லயும் கிடைக்கல, பிளஸ் ட்ரெயின் டிக்கெட்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க இங்க 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எங்க காலேஜ் எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி எங்களை பார்டர் வரைக்கும் கொண்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி எங்களோட கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா கேட்டுக்கிறோம். உங்களோட படித்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னும் வங்கதேசத்தில் யாராவது சிக்கி இருக்காங்களா? இல்ல 31 பேர் எல்லாருமே இந்தியா பார்டர் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றது ஒரு விஷயம். டிக்கெட் வேணும்னு சொல்லிருக்கீங்க. நாங்க 31 பேருமே பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்க ஏர்லி மார்னிங் வந்தோம். எங்களோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் நாங்க ஜஸ்ட் ஹில்லில இருந்து ரிலீவ் ஆகி இப்ப பல்லூர்கட் ரீச் ஆயிருக்கோம். உணவு, பாதுகாப்பு, தங்குற இடம் அதெல்லாம் ஓரளவுக்கு கிடைச்சதா? வந்திருப்பீங்க, ரொம்ப பதட்டமா வந்திருப்பீங்க. இதெல்லாம் அத்தியாவசியமா உதவியில கிடைச்சதா? எஸ் சார், அது எங்க சீனியர்ஸ் எங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியல. பட் அவங்களுக்கே இப்போ டிக்கெட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு டவுட்டோட கஷ்டம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னும் அங்க வங்கதேசத்துல யாராவது தமிழக இளைஞர்கள் இன்னும் சிக்கி இருக்காங்களா? மாணவர்கள் அங்க இருக்காங்களா? தமிழக மாணவர்கள்னு சொல்ல முடியாது, பட் அங்க இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 250 பேர் இருக்காங்க. நாங்க ஆக்சுவலி ஒரு 300 பேர் வந்திருக்கோம். அதுல 31 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பீப்புள், அதுல பாதி கொஞ்சம் நேபாள், அப்புறம் 200 இந்தியனே அங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். இப்ப தமிழக அரசு அதிகாரிகள் ஏதாவது தொடர்பு கொள்ள முயற்சி கிடைச்சதா, அல்லது உங்களை முயற்சித்தாங்களா? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாங்க தமிழக அரசோட உதவியாளர்கிட்ட நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்கு இது மாதிரி ஃபிளைட் டிக்கெட்ஸ் உங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு. அவங்க நாங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு டிக்கெட்ஸ் வரல, பட் வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் பெட்டரா டிராவல் பண்ணுவோம் இங்க இருந்து கொல்கத்தாக்கு. இப்ப சரியா இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு, உடனடியாக ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்குமா, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்றது ஒரு எதுவுமே அஷ்யூர் பண்ண முடியாது. பட் ஒருவேளை நைட்டு தங்க வேண்டிய நிலை இருந்தால் எங்கே தங்க வாய்ப்பு இருக்கு? ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனோ அல்லது விமான நிலையமோ எது இருக்கு பிரியா? ஆக்சுவலி சார், நாங்க இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கோம். நாங்க இங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் கேபிட்டல் கல்கத்தாக்கு போகணும். எங்களுக்கு கல்கத்தாக்கு போனாதான் எங்களால ஃபிளைட் எல்லாமே இது பண்ண முடியும். சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட். ஓகே, நீங்க கல்கத்தா போனதா உங்களுக்கு ஃளைட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தும் கல்கத்தாக்கு எவ்வளவு டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கு? ஏன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. டிராவல் டைமிங் சார், இப்போ நாங்க இருக்க பல்லூர்கட்டுங்கிற பிளேஸ்க்கும் கல்கத்தாக்கும் நியர்லி 12 hours டிராவல் பண்ணணும். நாங்க இன்னும் எங்களோட லஞ்ச் கூட எடுத்துக்கல. நாங்க லஞ்ச் முடிச்சிட்டு தான் நாங்க கல்கத்தாக்கு எப்படி போறதுங்கிறத டிசைட் பண்ண போறோம். சரி, இப்போ அங்க ஓரளவுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த 5% ரிசர்வேஷனாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வன்முறை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை அங்கே எப்படி நிலைமை எப்படி இருக்குங்க சார்? அது ஆக்சுவலி ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். அந்த 4 days ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் அடிக்கிறாங்க போது எங்களுக்கு அது சேஃப்டியே இல்லை.
பட் ஆனா நாங்க கொஞ்சம் சேஃபா தான் இருந்தோம். எங்க காலேஜ் எங்களை சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க. இன்கேஸ் ஃபர்தரா ஏதாச்சும் ஆயிருமோங்கிற பயத்துல தான் எங்களை வந்து இந்தியா அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உடனடியாக நீங்கள் கல்கத்தா போகணும். கல்கத்தாலேருந்து விமான சேவையோ அல்லது ட்ரெயின் டிக்கெட்டோ புக் பண்ணி தரத்துக்கு அரசு உதவி எதிர்பார்க்குறீங்க. அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம். உங்களுடைய தகவலுக்கும் கருத்துக்கும் நன்றி பிரியா. இது தொடர்பான அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை தொடர்பான தகவலை கொடுத்தீங்க சுசித்ரா. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.